3:1 இங்கே சற்று வித்தியாசமா இருக்கிறது, எதிர்மறையாய். அங்கே அவள் கேட்ட செய்தி மெய்யாயிற்று. அவங்க சொல்றாரு. ஆனா ஆண்டு சொல்லுகிற வார்த்தை, எங்கள் மூலமா கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய பயம் யாருக்கு வெளிப்பட்டது? அங்கே ராஜஸ்திரிக்கு வெளிப்பட்டது, விசுவாசித்தார். இங்கே ஒற்றுமை அல்ல, வேற்றுமை. ரட்சகர் சொல்லுகிறார், நான் செய்த கிரியைகளை, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறவன் யார்? அன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, அங்கே அவருடைய வார்த்தையை, சாலமோன் வார்த்தையை நம்பினார்கள். ஆங்கிலத்தில் சொல்ல போனா கவனிங்க, the true report she heard. அவள் கேட்ட அந்த வார்த்தை. அவள் நம்பலாம். இன்னைக்கு திருச்சபைக்கு போகிற பலர் கர்த்தருடைய வார்த்தையை நம்புவதில்லை. அதிசயங்களை, அற்புதங்களை நம்புவதற்கான சாத்தியங்கள் இல்லை. தேவன் சொல்லுகிறார், அன்றைக்கு அவள் நம்பினாள். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட விசுவாசத்தையும் வெளிச்சத்தையும் வெளிப்பாடுகளையும் தேவன் தருவாராக. அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன், கேளுங்கள். நான் வார்த்தை, உம்முடைய வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து தேசத்திலே கேட்ட செய்தி மெய்யாயிற்று. அப்ப கேட்ட ஒன்று வாழ்க்கையில மெய்ப்பொருளாய் மாறினது. இன்றைக்கு நம்ம தேசத்துல எதிர்மறையான வார்த்தை. இன்னும் விசுவாசிக்காத மக்கள் கோடிக்கணக்கான பேர் உண்டு. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அனுமதி பிள்ளையே, இதனால ஜெபிப்போமா? அன்றைக்கு ஒரு சேபாவின் ராஜஸ்திரி கேட்ட வார்த்தையை நம்பினாள், அப்படியே கண்டாள். அவருடைய பரந்த தேசத்துல இன்னைக்கு எல்லா இடம் சூழ்ச்சி அறிவிக்கப்படுது. தொலைக்காட்சி மூலமாய், ஊடகங்கள் மூலமாய், செய்தித்தாள் மூலமாய், மிகப்பெரிய தேவ மனிதர்கள் மூலமாய் தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் விசுவாசிக்கிற மக்கள் மிக குறைவு. நாம் ஜெபிப்போமா? தேவனே, எங்கள் தேசம் அறிய வேண்டும். இன்னொரு அதாவது ஒற்றுமை உங்களோடு பேச விரும்புகிறேன். சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனுக்கு பொன்னையும் பொருளை கொடுத்தாள். கவனிங்கள், சாலமோனுக்கு சொல்லப்பட்டது 1 10:7. நான் வந்து அதை என் கண்களால் காண மட்டும் இந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை, இவர்கள் பாதியாகியும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று காண்கிறேன். நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய ஞானமும் உம்முடைய செல்வமும் அதிகமாயிருக்கிறது. இது அந்த ராஜஸ்திரி சொன்ன வார்த்தை. ரட்சகரை கூறி சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன், கேளுங்கள். அவர் வந்து பார்க்கிற வரைக்கும் அவளுக்கு அந்த விசுவாசம் இல்லை. வேதம் சொல்கிறது, யோவான் சுவிசேஷம் 4:22 அந்த ஸ்திரீயை நோக்கி, உன்னின் சொல் நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்கள் கேட்டு அவர் மெய்யாகவே கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்பதை குறித்து நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்றார்கள்.